வணக்கம். மழை பிடிக்காத மனிதன் ரொம்ப அருமையாக பண்ணி வந்திருக்கு. சார் மில்டன் சார் அருமையாக கலக்கியிருக்காரு. எமோஷனாகவும் சரி, ஷார்ட் பை ஷார்ட்டாகவும் விஷுவலாகவும் சரி ஒரு ட்ரீட்டு ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி சார் அவரோட பர்ஃபெக்டான ஆக்ஷன், அவரோட ஆக்டிங்கும் சரி, ஆக்ஷன் இதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சரத்குமார் சார், சத்யராஜ் சார்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது சார். மியூசிக் அருமையாக பண்ணியிருக்கு. 5 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 5 மியூசிக் வேறு வேறு ஆள். அச்சு சார்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருமையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். படம் சூப்பராக நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் 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 பார்க்கணும். அதாவது படம் பார்க்குறது கிடைக்காத மனிதன் விஜய் ஆண்டனி மூவி. விஜய் மில்டன் சார் டைரக்ஷனு செம்மையாக இருக்குது படம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வெர்பலில் பண்ணுறாங்க, அப்படியே சீட் எட்ஜு கொண்டாந்துறாங்க, அப்புறம் அப்படியே ஆவரேஜாக போகுது. கிளைமேக்ஸ் செம்ம எமோஷனாக முடிச்சு வெளியே அனுப்பிடுறாங்க. படம் நல்லா இருக்கு, ஒரு டைம் பார்க்கலாம். படம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து பார்ட் 2க்காக வெயிட்டிங். விஷயத்தை புதுசாக சொல்லியிருந்தாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தது படம். கண்டிப்பாக 100% நல்லா இருக்கு. சூப்பராக நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு படம். சார் படம் எப்படி சார் இருக்குது? சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை தாண்டி நிறையா உள்ள டைரக்டர் வந்து கவிதையாக நிறைய சொல்லணும்ன்ட்டு ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒண்டர்ஃபுல் டெலிவரி. அதை தாண்டி மியூசிக்கும் ரொம்ப இதுவாக படத்தை ரொம்ப எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் மேகா ஆகாஷ், அவங்க பிரினித்தி, டாலி தனஜன், பிருத்திவி அம்பர் இவங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிருத்திவி அம்பர் ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. மற்றபடி நீங்கள் தேட்டரில் போய் படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். படம் எப்படி பாருந்துச்சு? சத்தமாக சொல்லுவேன். எப்படி சண்டை போட்டாங்க? அப்படி சண்டை போட்டாங்களா? என்னப்பா சாங்கா? ஓகே, நல்லா இருந்துச்சு பிரதர். மூவி நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் பயங்கரமாக இருக்குது. விஜய் ஆண்டனி அண்ணன் ஆக்டிங் யதார்த்தமாக இருக்குது. படம் நம்ம நினைப்போம் என்ன இது இப்படின்னு, ஆனால் ஒரு சீன்ஸும் சூப்பராக இருக்குது. என்ன அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படத்தில் ஸ்டண்ட்டு ஃபைட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுமாதிரி சினிமாட்டோகிராஃபர்னா செம்மையாக பண்ணியிருக்காரு. படமே கிளைமேக்ஸ் அப்படியே ஒரு எமோஷனல் இருக்கும். எமோஷனலாக முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கும் அதில் சீன். படம் பார்த்தா தெரியும். கிளைமேக்ஸில் இன்னும் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குது படம். படத்தில் மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா அது படம் பாருங்கள் தெரியும். கண்டிப்பாக நான் நல்ல ஒரு கிளைமேக்ஸில் தான் அது தெரியும். ஒரு எத்தனை தாதாங்க வில்லனுங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மனசில் அது பாருங்கள் நல்லா இருக்கும் படம். அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் தான் அது ஓப்பன் ஆகும். அந்த படம் சூப்பர் நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆக்ஷன்லாம் செம்ம பேக்டாக வந்திருக்கு. இப்போது சினிமாட்டோகிராஃபின்னு பிடிச்ச விஜய் மில்டன் சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஃபைட் சீன்ஸ்லலாம் சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. அதை வச்சு நல்லா இருக்கு படம். புரியல. அவரோட சாங்கும் ஒன்று இருக்குது. அவரே ஒன்று பாடி அவர் மியூசிக் பண்ணது ஒன்று இருக்குது. அதுவும் நல்லா இருந்துச்சு படம். படம் எப்படி சார் இருந்துச்சு? படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மழைக்கு பிடிக்காத மனிதன் கேட்குறீங்க. அதுதான் பார்த்துக்கிறோம். நான் ஒய்ஃபை பார்த்துக்கிறோம். அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலியே நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்தளவுக்கு ரொம்ப ஃபைட் இல்லைனாலும் செகண்ட் ஹாஃப் தான் ஃபைட்டு கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் சார். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லாவே இருக்குது. வில்லன் ரோலும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் விஜய் ஆண்டனிக்கு கூட ஒருத்தர் தம்பி மாதிரி வர்றாரு. அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் துருத்துருட்டு நல்லா இருக்குது. பட் அந்த அந்தமானில் எடுத்த சீன்ஸ் எல்லாமே பக்காவாக நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் படம்.